நிலத்துலேருந்து கொஞ்சம் போல் பனங்கொட்டைகள் எடுத்துகிட்டு வந்து நறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது சாப்பிட அப்படியே தேங்காய் பூ மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அப்பா விவசாய வேலைகள் மட்டும் இல்லாமல் ஈவினிங் அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் எடுக்கிற வேலையும் செய்கிறாருங்க. எங்கள் அப்பா ஒரு பால்காரர், அதாவது மில்க்மேனும் கூட. அப்பா வந்து ஓனாக தான் ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு இருந்தார். கொரோனா டைமில் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. தனியாக அவரால் மேனேஜ் பண்ண முடியலன்னு இப்போ வேறு ஒருத்தர்கிட்ட தான் வேலைக்கு போகிறாரு. அம்மா இதுக்கு இடையில் 5 to 6 என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பசு மாடுக்கு வைக்கோல் போட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சு பால் கறப்பாங்க. அதுக்காக தான் இப்போ மாட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க. டெய்லியுமே ஈவினிங் அம்மா இந்த வேலையை ரெகுலராக செய்வாங்க. அம்மா இப்போ மாடை பால் கறக்கிறதுக்காக தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கிடையில் அப்பா டீ குடிச்சிட்டு அவரோட வேலையை பார்க்க கிளம்புறாரு. அவரோட வண்டி எக்ஸலில் தான் டெய்லியுமே ஒரு வேலைக்கு போவார். எவ்வளோ காற்று மழைனாலும் இந்த வேலைக்கு அவர் போக நிறுத்தவே மாட்டார். இன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு மரவள்ளிக்கிழங்கு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருந்தோம். எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.